ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எருக்களஞ்செடி. எருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பிடிக்கணுமாமா அப்படிங்கிற சாங் மாதிரி இந்த எருக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. எருக்கலையோடைய இந்த பூ, இலை, காம்பு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. பார்த்திங்கன்னா அந்த எருக்களை செடி எதுக்கு ஒரு பெஸ்ட்டு தீர்வுனா வலி நிவாரணி. அது மட்டும் இல்லாமல் சளிக்கும் ஒரு சிறந்த தீர்வு. இந்த எருக்களம் பூ, அந்த இலை, இந்த இதில் உள்ள தண்டு எல்லாமே சிறந்த தீர்வு. ஒரு பால் வரும். இதை உட்கொள்கிறது அபாயம். ஆனால் மற்றபடி வலிக்கு இதில் உள்ள பாலை எடுத்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் நாள்பட சளி, ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வெள்ளருக்கு இந்த எருக்கலையுடைய பூ எடுத்து அந்த பூவை கிராம்பு, பட்டை இதுவோடு சேர்த்து அதை காய வச்சு அரைச்சி மாத்திரையாக்கி இதை உட்கொண்டா நாட்பட உள்ள சளி, இதை மாதிரி ஆஸ்துமா தொல்லைகள்லாம் நீங்கும். மற்றபடி இந்த எருக்கலையை வலிகளுக்கு, வீக்கத்துக்கு இந்த எருக்களம் பாலை பயன்படுத்தலாம். பயன்படுத்தினீங்கன்னா சிறந்த தீர்வு கிடைக்கும். எதுக்கெடுத்தாலும் வலி மருந்துன்னு போட்டு உடம்பை கெட்டு போக வைக்கிறதுக்கு இது போன்ற நாட்டு மருந்துகளை பயன்படுத்தி நம்முடைய உடம்பை இன்றும் ஆரோக்கியமாக வைக்கலாம். இது எருக்களஞ்செடி. கண்டிப்பாக கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும். நகரங்களில் எப்படின்னு தெரியாது. அதாவது பொதுவாக வெள்ளருக்கு சிவனுக்கு ஏற்ற பூன்னு சொல்லி நிறைய வீடுகளில் அந்த எருக்களில் வெள்ளருக்கை வச்சு வளர்ப்பாங்க. அது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. அதாவது சளி தொல்லைக்கு சாப்பிடக்கூடியது எருக்களை பூ வெள்ளருக்கு தான். இந்த வெள்ளருக்கு பூவை தான் பொடியாக்கி அது கூட கிராம்பு சேர்த்து அதையும் பொடியாக்கி சிறு சிறு மாத்திரைகளாக உண்டு பண்ணி அதை நாள்பட சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு நாள்பட சளி தொல்லை நீங்கும். இந்த எருக்களை பார்த்திங்கன்னா இது சாதாரண உள்ள வயலட் கலர் இருக்குது. இந்த எருக்களை பார்த்திங்கன்னா வலி நிவாரணி. எந்த ஒரு வீக்கம் வலிக்கும் நம்ம உடனே வலி மாத்திரையை போடுறத விட இந்த எருக்கலையை போட்டிங்கன்னா சிறந்த தீர்வு கிடைக்கும். அது மாதிரி உடம்புக்கும் எந்த ஒரு கேடும் கிடையாது. பொதுவாக வலி நிவாரணியை போட்டாலே முக்கியமாக பாதிக்கக்கூடியது நம்முடைய சிறுநீரகம், கிட்னியை தான் முதன்மையாக பாதிக்கும். நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதில் இருந்துலாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியது இந்த எருக்களை. சிறந்த வலி நிவாரணி. தேவையில்லாத சும்மா வலிக்கெல்லாம் மாத்திரையை போடுறத விட ஒரு எருக்கலையை உடைச்சி அதில் உள்ள அந்த பாலை அதை அரைச்சி பூசினீங்கன்னு சொன்னால் அந்த தேவையில்லாத வீக்கம், வலி அதெல்லாம் படிப்படியாக குறைந்து விடும். மற்றபடி இதில் நீங்கள் அதிகப்படியாக ஏதாவது புண்ணுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சித்த மருத்துவர், அதாவது அடிப்பட்ட காயத்துக்கெலாம் அந்த எருக்களை பாலையோ இல்லைனா இந்த இலையை வச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா ஒரு சித்த மருத்துவருடைய அறிவுரையோடு பயன்படுத்துங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சும்மா அடிபட்டு ஏற்பட்டிருக்க வீக்கம் இது போன்றவர்களுக்கு இது சிறந்த தீர்வு. வீக்கம் மற்றும் நாள்பட சளிக்கு இந்த எருக்களம் பூ சிறந்த தீர்வு. பயன்படுத்துங்கள். இயற்கையோடு சேர்ந்து வாழுங்கள். உங்களுடைய ஆயுளை பெருக்குங்கள். நன்றி.